ஸோ டிக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மினிமம் ப்ரைஸ் பை விச் த ஸ்டாக் ஆர் செக்யூரிட்டி கேன் சேஞ்ச் கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு 100 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் அதனுடைய ப்ரைஸ் சேஞ்ச் வந்து எவ்வளவா இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்சேஞ்ச் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.05 விச் இஸ் 5 பைசா. ஸோ 5 பைசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் அண்டர்லைங் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிக் சைஸ். ஸோ டிக் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சிக்கு ஜூன் 10க்கு முன்னாடி வரைக்கும் 0.05 விச் இஸ் 5 பைசாவாக இருந்தது. அண்ட் ஜூன் 10ல இருந்து 250 ருபீஸும் அதுக்கும் பிலோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிக் சைஸை வந்து 5 பைசால இருந்து 1 பைசாக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் 0.05லேருந்து 0.01க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிக் சைஸ்னா என்ன அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ் லிட்டர் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து வாங்கணும்னு வந்து டிசைட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாட் எவர் அந்த ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ நீங்கள் வந்து மார்க்கெட் ஆர்டர் கொடுத்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிமிட் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99 to 99.5ல எனக்கு அந்த ஸ்டாக் வரணும் அப்படின்னா ஐ கேன் எய்தர் சூஸ் த மினிமம் டிக் வேல்யூ தட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹாஸ் பீன் கிவன் ரைட். ஸோ இதில் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 99.05 99.10 அப்படின்னு ஒரு 5 பைசா டிஃப்ரென்ஸில் நான் என்னுடைய லிமிட் ஆர்டர் வந்து போட முடியும். பட் 10th ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டிக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 பைசாக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுறதுனால ஐ கேன் புட் 99.01 99.02 99.03 99.04 விச் மீன்ஸ் 99 rupees 1 பைசா 99 rupees 2 பைசா 99 rupees 3 பைசா. ஸோ இந்த ரேஞ்சில் என்னால் வந்து ஒரு லிமிட் ஆர்டர் வந்து என்னால் போட்டுக்கணும். ஸோ இந்த டிக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்விட்டிக்கு வந்து ஜூன் 10th இருந்தே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் 250 ருபீஸும் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 பைசாலேருந்து 1 பைசாக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டிக் சைஸை. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 8th வாட் எவர் 250 ருபீஸ் அண்ட் பிலோவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து டிக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.01 மூலியமா நம்ம வந்து பிட் அண்ட் ஆஸ்க் வந்து பண்ணிக்க முடியும் கரெக்ட்டுங்களா? ஸோ இதுவே வந்து ஆப்ஷன்ஸ்க்கு எதனா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஒய் பிகாஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இட் ஹேஸ் அ ஸ்டேபிள் 5 பைசா கரெக்ட்டுங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்க்கு இது எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. வேறஸ் ஃபியூச்சர்ஸ்க்கும் எக்விட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ்க்கும் அதுக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5 பைசாலேருந்து 1 பைசாக்கு அவங்களுடைய டிக் ப்ரைஸை வந்து என்எஸ்சி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டுங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பர்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you guys in the next video. Until then, you go make impact, make difference.